வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம். என்று 29ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் காலை 6:35 கடகத்தில் இருந்து சிம்மத்திற்கு மாறுகிறார். ஆல்மோஸ்ட் இன்று காலை தொடங்கும் பொழுதே சந்திரனுடைய மாற்றம், ராசியும் மாறுகிறது. நட்சத்திரமும் மக நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் சஞ்சரிக்க போகிறார். ஸோ இதுதான் கோச்சார சந்திரனுடைய நிலை. இப்பொழுது 12 ராசிகளுக்கும் உடைய பலன்களை சுருக்கமாக இந்த ஒரே பதிவில் பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசிநாதன் 5ஆம் வீட்டில் இருப்பது, அது எல்லாமே சூரியனுடைய அந்த வீடு. கேது ஆளுமை இருந்தாலும் அந்த சூரியன் 3ஆம் வீட்டில் இவர்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பூர்வீக நன்மைகளையும் பூர்வ ஜென்ம ஒரு தெய்வானுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதனால் தொழில் லாபம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் ராசியிலே இருந்த சுக்கிரன், பரணியில் சுயசாரத்தில் சென்று கொண்டிருந்த அந்த சுக்கிரன், அவரும் சூரியனுடைய கிருத்திகை அந்த வீட்டினுடைய இறுதி நட்சத்திரத்திற்கு வந்துவிட்டார். ஸோ இவங்களை பொறுத்தவரை இது ஒரு நல்ல நிலை. மேஷ ராசிக்கு மேன்மை, லாபம், நல்ல தொழில் வளர்ச்சி, பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் திருமண வாழ்வில் கொஞ்சம் அனுசரித்து போவதும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் ஒரு நன்மை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு விரயஸ்தானம் அதீத பலமாக இருக்கிறது. சில சுப விரயங்களாக நீண்ட நாள் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்பியவர்கள் சுப விரயங்கள் நடக்கும். இடமாற்றம் தொடர்பான சில விஷயங்கள் பணிக்கான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சில வீடு வாகனம் மாற்றங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தொடர்பான விரயங்களாகவும் சிலருக்கு நடக்க இருக்கலாம். ஆனால் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனும் குருவும் இவர்களுக்கு சற்று தொடர்ந்து திருமண வாழ்வில் அனுசரிப்பது, வாக்குவாதத்தை தவிர்ப்பது, ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு உணவின் மூலியமாக கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலையில் இருப்பதை உணர்ந்து கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். மற்றபடி தொழில் வளர்ச்சி, ராகுவினால் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அற்புதமான ஏற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் அளவுக்கு அதிகமான விரயங்களை செய்து கொள்ளாமல் தொழில் விஷயங்களில் சற்று நிதானமாக இருப்பது நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் மற்றும் அந்த வீட்டிலிருந்து ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார். இது ஒரு நல்ல நிலை. கேது ஆளுமை அதிகம் இருந்தாலும் அது பரிவர்த்தனை யோகமாக இருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையினே சொல்லலாம். மேலும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமாதிபதி, இவர்களுக்கு பஞ்சமாதிபதியான சுக்கிரன் நட்சத்திர சாரம் மாறி இருப்பது இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான மேன்மை. குழந்தைகளுக்கு வளர்ச்சி, திருமணம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, மிதுன ராசி அவங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் வரன் கூடி வரலாம். இவர்களுக்கும் நீண்ட நாள் விருப்பமான மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நீண்ட விருப்பங்களுக்குடைய முயற்சிகள் தடை இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி அடுத்த கட்ட ஒரு ஃபார்வர்டான வளர்ச்சியை அடையும். அது குழந்தைகள் திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம், இல்லைனா பூர்வீகம் தொடர்பான சில விஷயங்களாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட உத்தியோகம் பணி தொடர்பான விஷயங்கள், கடல் கடந்து வேறு ஊருக்கு செல்லக்கூடிய நிலை, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை, எதற்கான ஒரு முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு ராசிநாதன் ராசியிலிருந்து அடுத்த வீட்டிற்கு நகர்ந்திருக்கிறார். 2ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய், கேது. இதில் அதிக ஆளுமை கேதுவுடைய ஆளுமையும் அந்த வீட்டுக்குடைய சூரியனுடைய ஆளுமையும் இருப்பது, அந்த சூரியன் 12இல் மறைந்திருப்பது கண்டிப்பாக வாக்குஸ்தானத்தில் சற்று அக்கறை, உணவில் கவனம், குடும்ப வாழ்வில் அனுசரித்து செல்வது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு நன்மையை கொடுக்கும். ராசியிலே இருக்கக்கூடிய புதன் கிரகம் உங்களுக்கு கடல் கடந்த பிரயாணங்கள் மூலியமாக ஒரு ஆதாயத்தை கொடுப்பார். சில ஏதானும் ஒரு பிக்னிக் போன்ற ஒரு பிரயாணங்களை இவங்க மேற்கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். 10ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரனும் உங்களுக்கு கடல் கடந்த விஷயங்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சியையும், இல்லை வேறு எந்த காரணத்திற்காக நீங்கள் வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ அது தொடர்பான விஷயங்களுக்கும் சுக்கிரனுடைய கிருத்திகையில் வரக்கூடிய நட்சத்திர மாற்றம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. அதிகமாக இந்த பிரயாணம், முதலீடுகள் தொழில் ரீதியிலாக இருப்பதற்கு அது வாய்ப்பாக கடகராசிக்கு காட்டுகிறது. குடும்பத்தில் சற்று அனுசரித்து செல்வது மட்டும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசியிலேயே இன்று சந்திரன் செல்கிறார், பிறவி சந்திரன். அந்த வீட்டிற்குள்ளே கோச்சார சந்திரன் செல்வது, சற்று கேது ஆளுமையோடு இருப்பது, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இருந்தாலும் திருமண வாழ்வில் ஏதாவது ஒரு சலசலப்பு வந்தால் நீங்கள் அனுசரித்து செல்வது, உடனடியாக வாக்குவாதத்தை குறைத்து கொண்டு சரியாக அதை நீங்கள் கொண்டு போக வேண்டியது ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும்.
விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகமும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்குரிய கிரகம் 12ல் மறைந்திருப்பது குடும்ப வாழ்வை மீண்டும் அது ஒரு பிரச்சனையான நிலை வந்தால் நீங்கள் உடனடியாக சுதாரிக்க வேண்டிய ஒரு இண்டிகேஷனாக காட்டுகிறது. பாதகஸ்தானமாகிய மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நட்சத்திர சாரம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் ஒரு தேவையில்லாத பிடிவாதம் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கிறது அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். சரியான விஷயத்தை நோக்கிய முயற்சியாக உங்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அவரவர் சூழலுக்கு ஏற்றார் போல விடாப்பிடியாக சில விஷயங்களை பிடித்து கொண்டு இருக்காமல் சற்று நிதானமாக சுதாரிப்பாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய 12ஆம் வீட்டில் கோட்சாரத்தில் சந்திரன் இருக்கிறார். விரயச்சந்திரன் சூரியனுடைய வீட்டிலும் கேதுவுடைய நட்சத்திர சாரத்திலும் அதிகமாக சூரியன் கேது ஆளுமையில் இருப்பது, அந்த சூரியன் கர்மஸ்தானத்தில் இருப்பது பணி ரீதியிலான ஒரு நல்ல விஷயங்களாக உங்களுக்கு ஏற்படும். ஏதாவது ஒரு முயற்சி பணி தொடர்பான ஒரு நீண்ட நாள் முயற்சிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இமெயில் ரிசல்ட் இது போன்ற ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வரலாம். ஆனால் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று சுதாரிப்பாக இருக்க வேண்டும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட தந்தையுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓரளவிற்கு விரயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த 3 கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருந்து தொழில் ரீதியிலான ஒரு விரயங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தைரியமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாலும் அதில் உள்ள ஒரு அளவீடு நீங்கள் சரியாக நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ஆனால் வருமானம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். தனஸ்தானத்தை சுக்கிரன் பார்ப்பது தொழில் வருமானம் அற்புதமான உங்களுக்கு ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், அவங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்வது. 2 பேருமே குடும்பத்தில் குழந்தைகள் இருக்கக்கூடியவங்க, குழந்தைகளுக்கு 2 பேரும் பரிந்து பேசாமல் அவங்க சூழலுக்கு ஏற்றாற் போல யாராவது ஒருவர் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் கன்னிராசி இந்த ஆக்சஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பாதகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த ஆளுமை உள்ள கிரகங்கள் 9ல் கனெக்ட் ஆவது. தந்தையாரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அவருடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. 9ஆம் அதிபதி 10ல் இருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியிலான மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும். ஆனால் இது உயிர் காரகமாகிய தந்தைக்கு ஏதோ ஒரு சூழலான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழலாக இருக்கிறது. அவரவர்களுடைய தனிப்பட்ட சூழலுக்கு ஏற்றாற் போல நீங்கள் இதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில முடிவுகளில் முயற்சிகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது, எடுத்தவுடன் அதிரடியாக முடிவு எடுக்காமல் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கலாம். திருமண வாழ்விலும் சற்று நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியம், மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசிக்கு கடந்த பல நாட்களாகவே ஒரு நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். தொழில் ரீதியிலான விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒரு பாதகாதிபதியான கிரகம் செல்லக்கூடிய வீடுகளில் எல்லாம் அந்த வீடு தொடர்பான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சந்திரன் தான் விருச்சிகத்திற்கு பாதகாதிபதி. தொழில் நடக்கக்கூடிய இடங்களிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தொழில் தொடர்பான சில முடிவுகளாக இருந்தாலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அங்கே இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளில் ஏதாவது நீங்கள் தொழிலுக்கான கடன் வாங்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீர்கள் அப்படின்னா சற்று கடன்களில் எச்சரிக்கையாக இருப்பது, நிதானமாக முடிவுகளை எடுப்பது நல்ல பலனை கொடுக்கும். அஷ்டமாதிபதியான புதன் பாதகஸ்தானத்தில் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு சற்று வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது. கொஞ்சம் இப்பொழுது நமக்கு கிரகநிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால சில முக்கியமான விஷயங்களை ஒரு 2 வாரம் இல்லை 1 மாதம் நீங்கள் போஸ்ட்போன் செய்வது கூட நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதான் ஒரிஜினலான ஜோதிடத்தினுடைய ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். சில விஷயங்கள் நமக்கு இப்பொழுது சாதகம் இல்லை அப்படின்னு தெரிந்துவிட்டால் சில காலம் காத்திருந்து முக்கியமான விஷயங்களை பிறகு ஒரு நல்ல நேரத்தில் செய்து கொள்வது இது முக்கியமான பலனாக ஜோதிடத்தில் நம்ம உணர முடியும். மேலும் விருச்சிக ராசி ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு சூழலுக்கு ஏற்றாற் போல சரியாக பார்த்து கொள்வது, தேவைப்பட்டால் உடனடியாக மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். கண்டிப்பாக இது ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் சூரியனுடைய அந்த ஆளுமை உள்ள நிலை 7ஆம் வீட்டில் இருப்பது
திருமண வாழ்வில் ஏதோ ஒரு குழப்பமான நிலையாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய நிலையாகவே கடந்த பல நாட்களாக தெரிகிறது. அவர்கள் சில முடிவுகளை எடுத்து லீடு பண்ணக்கூடிய நிலை போல் இருக்கிறது. இது உங்களுக்கு ஒப்புதலாக இருந்தால் இது பெரிதாக நீங்கள் இதை அஜிடேட் பண்ணிக்கொள்ள வேண்டாம். இது ஒரு குடும்பமான நிலை அப்படிங்கும் பொழுது யார் முடிவுகள் எடுத்தாலும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்ல பலனாகவே இருக்கும். தொடர்ந்து தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய முழு வீச்சில் சனி சுயசாரத்தில் இவங்களுடைய ராசியை பிறவி சந்திரனை பார்ப்பது, பணியில் இருக்கக்கூடிய 6ஆம் வீட்டையும் பார்ப்பது கண்டிப்பாக அதிக உடல் உழைப்பு, சோர்வு, அயர்வு இல்லைன்னா ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இவங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்விலும் அனுசரிக்க வேண்டும். குழந்தைகளுடைய நிலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியாக இருப்பாங்க. அவங்களோடும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலை தனுசு ராசிக்கு இருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு வருமானம் ஓரளவிற்கு திருப்தியாகவே இருக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. திருமண வாழ்வில் இது அதிகம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிக்கொடுக்காமல் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க இரிட்டேட் பண்ணலாம். அமைதியாக சென்று விடுவது ஒரு நல்ல பலனாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் பேசும் பொழுதும், குடும்ப வாழ்வில் பேசும் பொழுதும் சரி, உணவிலும் சரி, இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாத வண்டி வாகனங்களில் வெளியில் செல்லும் பொழுதும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மட்டும் இன்றைய சந்திராஷ்டமத்திற்குடைய ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இவங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்று 7ஆம் வீட்டில் இருக்கிறார். கேதுவுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார். இது திருமண வாழ்வில் சற்று அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். பல வருடமாகவே கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம். சிலர் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலாக காட்டுகிறது. கும்பத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு இன்று ஒரு நாள் இவங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் வீட்டில் இருப்பது வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, அது என்ன அப்படின்னு டயக்னோஸ் பண்ண முடியாத ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம். ஓரளவிற்கு அதுக்கு மருத்துவம் எடுத்துக்கொள்வது கூட நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வருமானம் திருப்தியாக இருக்கும். தொழில் ஏற்றமும் சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். இது பஞ்சமாதிபதியான சந்திரன் 6ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் ஏற்படலாம். புத்தியில் ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை உணரக்கூடிய ஒரு நிலையாக இன்று இருக்கலாம். கேதுவும் அங்கு இணைந்திருப்பது சந்திரன் கேது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடன் ஜென்மச்சனி. ஸோ கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் திங்க் பண்ணக்கூடியது தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டா அதை அந்த தாட் ப்ராசஸ் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு சரியான முறையில் அந்த மைண்டை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் செய்து கொண்டு ப்ரெசென்ட் லைஃப்க்கு வர வேண்டும் அப்படிங்கிறத உணர வேண்டும். மற்றபடி உங்களுக்கு தொழில் லாபம், வருமானத்தில் ஏற்றம், பணியில் வளர்ச்சி இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ்னால மட்டும்தான் திருமண வாழ்வில் அவ்வப்பொழுது உங்களுக்கு ஒரு மனக்குழப்பமான ஒரு நிம்மதி இல்லாத நிலை போல உணரக்கூடிய நிலையை காட்டுகிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 29ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.